ஓம் கணபதியே நமக. ஓம் முருகப்பெருமானே நமக. ஓம் ஆஞ்சநேயா நமக. ஓம் நரசிம்மரே நமக. ஓம் குலதெய்வம் பால்முனீஸ்வரே நமக. ஓம் குதம்பை சித்தரே நமக. ஓம் நந்திச சித்தரே நமக. ஓம் அகோரிகள் சித்தரே நமக. ஓம் விஷ்ணுமாயா நமக. ஓம் குட்டி சாத்தானே நமக. ஓம் காலபைரவரே நமக. ஓம் ஹரிச்சந்திரனே நமக. ஓம் சிவபெருமானே நமக. ஓம் மகரகாளியே நமக. ஓம் பத்ரகாளியே நமக. ஓம் மகாகாளியே நமக. ஜெய் ஜெய் மகாகரகாளி, ஜெய் ஜெய் மகாபத்ரகாளி, ஜெய் ஜெய் மகாகாளி. காளி மாதா கி ஜெய். ஓம் குருவே சரணம், ஓம் குருவே துணை. ஓம் சிவபெருமான் சித்தரே நமக. ஓம் குதவை சித்தரே நமக. ஓம் நந்திச சித்தரே நமக. ஓம் அகோரிகள் சித்தரே நமக. காளி மாதா கி ஜெய். குருவே சரணம், குருவே துணை. சிவபெருமானே நமக. பிரம்மதேவனே நமக. விஷ்ணுவே நமக. சக்தியே நமக. வணக்கங்க. நான் சென்னை சேத்துப்பட்டிலேருந்து ஸ்ரீ அகோரி நாமசெல்வம் பாபா குருஜி சாமியார் பேசுகிறேங்க. என்னோட மொபைல் நம்பர் 99400010430984130362 9962624066. என்னோட மொபைல் நம்பருங்க. இது மூணுமே என்னோட மொபைல் நம்பரு. நீங்கள் எப்போ வேணாலும் என்னை அழைக்கலாம், எப்போ வேணாலும் கூப்பிடலாம். இங்கே பாருங்கள், சாப்பாடு செய்கிற குண்டா இது. இதில் வந்து குழம்பு வைக்கலாம், எல்லாமே செய்யலாம். அதுக்காக இந்த புதுசாக நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். வாங்கிட்டு வந்து கையில் வச்சுருக்கோம். இது வந்து முடிங்க, தலைமுடி, முடியை கையில் வச்சுருக்கோம். பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்க. இப்போ வந்து வீட்டுக்கு வீடு மரக்கன்று நட்டு வைங்க, தண்ணியை சிக்கனை செலவு பண்ணி வைங்க. மாணவ மாணவிகள் நல்லா படிங்க, புரியுதுங்களா? படித்து நல்லா முன்னேறுங்க. பிளாஸ்டிக் பொருட்களை யூஸ் பண்ணாதீங்க, பிளாஸ்டிக் அல்லாத பொருட்களை யூஸ் பண்ணுங்க. போதை பழக்கத்துலேருந்து எல்லாம் வெளியில் வாங்க. போதை பழக்கம் நமக்கு தேவையில்லை. வண்டியில் போகும்போது எல்லாருமா ஹெல்மெட் போட்டு போங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, உயிருக்கு ஆபத்தான விஷயம். ஹெல்மெட் போட்டு எல்லாரும் போங்க, விழிப்புணர்வோடு இருங்க. ஜெய் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம். வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல். பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். சனாதன வாழ்க, சனாதன வாழ்க, சனாதன வளர்க. சனாதனத்தை உயர்த்தி பிடிப்போம். சனாதனத்தை அழிக்கும் நினைப்பவர்களை நாம் எல்லோரும் சேர்ந்து அழிப்போம். இந்து மதம் வாழ்க, இந்து மதம் வாழ்க, இந்து மதம் வாழ்க. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். தேசிய கீதத்தை பாடுவோம், தமிழ் தாய் வாழ்த்தை பாடுவோம். தேசிய கீதத்தை பாடுவோம், தமிழ் தாய் வாழ்த்தை பாடுவோம். தேசிய கீதம் நம்மளுக்கு முக்கியமானது. ஆகையால் எல்லோரும் தேசிய கீதத்தை பாடுவோம். அதே போல நம்மளுடைய தமிழ், நம்மளுடைய வார்த்தை தமிழ், நம்மளுடைய மூச்சு தமிழ். தமிழ் தாய் வாழ்த்தை பாடுவோம், தமிழ் தாய் வாழ்த்தை பாடுவோம், தமிழ் தாய் வாழ்த்தை பாடுவோம். சரி, பொது பலன் எல்லாருக்கும் சொல்லியாச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட், புரியுதுங்களா? இந்து மதத்தை போற்றுவோம், இந்து மதத்தை வளர்ப்போம். இந்து மதமே புனிதமானது. பிறக்கும் போது நம் இந்துவாக பிறக்க வேண்டும், வாழும்போது நம் இந்து மதமாக வாழ வேண்டும். நாம் சுவாசிக்கும் போது இந்து மதமாக சுவாசிப்போம், நாம் இறக்கும் போது இந்து மதமாகவே இறப்போம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்துக்களா பிறந்த நம்ம புண்ணியம் பண்ணி இருக்கணும். இந்துக்களா பிறந்த நம்மளுக்கு ஆயுள் பலம் அதிகம். இந்து மதத்தை போற்றுவோம், இந்து மதத்தை பரப்புவோம். ஓகேவா? இந்து மதத்துக்காரங்க தான் புனிதமானவங்க. சரி, ஓகே. இப்போ வந்து பொது பலன்லாம் நம்ம சொல்லிட்டோம். இப்போ வந்து ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம போனோம். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து சில கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ வந்து என்ன சப்ஜெக்ட் நம்ம பேசலான்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவலை நான் சொல்லிக்கிறேங்க. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஒரு அப்பா தன்னுடைய உயிரை கூட பொருட்படுத்தாமல் தன்னோட மகனை ஆற்றங்கரையில் பள்ளிக்கூடத்துக்கு அவனை தூக்கிக்கின்னு அந்த ஆத்தங்கரையை கடக்கிறார் பாருங்க. நியூஸில் பார்த்தீங்களா? ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஒரு அப்பா தன் பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு ஆற்றங்கரையில் தன் தோல் மேலே சுமந்து ஆற்றங்கரையை கடந்து போறாரு பாருங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. ஆனால் பாராட்டணும் அவரை. ஆனால் இருந்தாலும் அது போல செய்யாதீங்க. எல்லா நேரத்துலையும் அது அந்த வெள்ளம் வந்து கொஞ்சமாக இருக்காது, ஓடம் வந்து கம்மியாக இருக்காது. சில நேரத்தில் ஓடங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆகையால் இன்னொரு முறை அந்த தப்பு பண்ணாதீங்க. ரொம்ப ஆபத்தானது. ரொம்ப விழிப்புணர்வோடு இருங்க.
உங்கள் நேரம் நல்ல நேரம் ஆகியால் அதை சென்றுறீங்க. எல்லா நேரமும் நல்ல நேரம் இருக்காது. அந்த மாதிரி ஆட்டை கிடைக்கும் போது, தண்ணீரை கிடைக்கும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஒடிசா மாநிலத்தில் பூதி ஜெகநாதர் கோவிலில் தேரோட்டம் நடந்திருக்கு. ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில். ஒடிசால பூரி ஜெகநாதர் கோயில் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். அந்த கோவிலில் வந்து கூட்ட நெரிசலில் நிறைய பேர் காயம் ஏற்பட்டிருக்காங்க. ஒருத்தர் ரெண்டரை இறந்துருக்காங்க நான் கேள்விப்பட்டேன். அதே மாதிரி நிறைய பேர் காயம் ஏற்பட்டிருக்கு. அவங்களுக்கு எல்லாம் என்னுடைய தமிழ்நாட்டு சார்பாகவும் இந்த சாமியார் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேங்க. ரொம்ப ரொம்ப தேரோட்டம் ரொம்ப மக்கள் கூடுற இடத்துலலாம் ரொம்ப கவனமாக இருங்க. அங்கே வந்து விழிப்புணர்வோடு இருங்க. கூட்ட நெரிசலில் நிறைய இழப்பு ஏற்படுது. அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு மக்கள் நீங்கள் தான் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும். யாரையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. நம்மளை நாம தான் பாதுகாத்துக்கணும். ஓகேவா? ஒரு சின்ன பாடல் ஒன்று நம்ம பாட போகிறோம். காகிதத்தில் கப்பல் செய்து கடல் நடுவே ஓட விட்டேன், மணல் எடுத்து வீடு கட்டி மழை நீரில் நனைய விட்டேன், மழை நீரில் நனைய விட்டேன். காகிதத்தில் கப்பல் செய்து கடல் நடுவே ஓட விட்டேன், மணல் எடுத்து வீடு கட்டி மழை நீரில் நனைய விட்டேன், மழை நீரில் நனைய விட்டேன். எது வந்தாலும் கவலைப்படாதீங்க. எதுல நீங்க கப்பல்ல எந்த படகுல போனாலும் சரி, காகிதத்தில் கப்பல் செஞ்சாலும் சரி, எல்லாம் மாயே, எல்லாம் கதம் கதம் கதம். புரியுதுங்களா? எதை பத்தி கவலைப்படாதீங்க. அந்த சிவபெருமான் மேல பாரத்தை போடுங்க, அந்த காளி தேவி மேல பாரத்தை போடுங்க, அந்த பிரம்மதேவன் மேல காரத்தை போடுங்க, அந்த விஷ்ணு மேல பாரத்தை போடுங்க. எல்லாரும் உங்களுக்கு பல நன்மைகள் செய்வாங்க. புரியுதுங்களா? இந்த 4 பேர் தான் இந்த உலகத்திலே புனிதமானவங்க. புரியுதுங்களா? ஆகையால 4 பேரை போற்றுவோம். மும்மூர்த்திகள் தான் இருந்தாலும் சக்தியை நான் எப்பவுமே விட மாட்டேன். சக்தியை எப்பவுமே நான் எல்லா விஷயத்திலும் நான் வந்து உச்சரிப்பேன். ஆகையால இந்த 4 பேரை வணங்குங்க. நம்மளுக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய நன்மை நடக்கும். மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பாங்க. மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பாங்க. புரியுதுங்களா? இந்து மதத்தை போற்றுவோம், இந்து மதத்தை உயர்த்துவோம். சரிங்க, நம்ம பொது பலனை சொல்லியாச்சு. எல்லோரும் வந்து சந்தோஷமா இருங்க. யாரும் துக்கப்படாதீங்க. சந்தோஷத்துல இருங்க. துக்கத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு எல்லாருமே சந்தோஷமா இருங்க. சரி, ஒரு நல்ல சப்ஜெக்ட் பேச போறோம். இது காலகாலமாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் எனக்கு யார் கேட்டாலும் விடை தெரியல. யார் கேட்டாலும் விடை சொல்ல மாட்டேன்றாங்க. யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப பொய்யான தகவல்லாம் நிறைய கொடுக்குறாங்க. அதில் குறிப்பிட்டு நிறைய மூட நம்பிக்கையில் தான் எல்லாம் வாழுறாங்க. தயவுசெய்து இந்த மூட நம்பிக்கையை தூக்கி எரிஞ்சிடுங்க. மூட நம்பிக்கை வேணாம். கடவுள் மேலே பாரத்தை போடுங்க. புரியுதுங்களா? இப்போ சொல்கிறேன், சிவன், பிரம்மன், விஷ்ணு, சக்தி, உங்கள் 4 பேர் மேலே பாரத்தை போடுங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். புரியுதுங்களா? இந்து மதம் வாழ்க, இந்து மதம் வளர்க. சரிங்க, என்ன சாமி சொல்ல வர, அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்களா? மூட நம்பிக்கை. என்ன மூட நம்பிக்கை? தீட்டு. தீட்டுன்றது மிகப்பெரிய ஒரு பெரிய சொல்லா இருக்குது. தீட்டுன்னா ஏன் பயப்படுறீங்க? தீட்டுன்னா உங்களுக்கு என்ன பயம்? இந்த தீட்டு வார்த்தையை முதல்ல யார் கண்டுபிடிச்சது? முதல்ல அதை சொல்லுங்க. தீட்டுன்னா என்ன? இந்த தீட்டுன்ற வார்த்தையை யார் கண்டுபிடிச்சது? யார் உங்களுக்கு சொன்னது தீட்டுன்ற வார்த்தை? எப்படி இந்த தீட்டுன்ற வார்த்தை தமிழ் அகராதியில எல்லாருமே தீட்டுன்ற வார்த்தையை பேசுறாங்க? எப்படி தீட்டு? பெண்கள் மாதவிடாய் காலங்கள்ல அது வந்து 3 நாளோ 5 நாளோ அவங்களுக்கு வந்து மாதவிடாய் காலங்களில் ப்ளீடிங் வரும். புரியுதுங்களா? இதை வந்து தீட்டுன்றாங்க. எப்படி தீட்டு? எப்படிங்க இது தீட்டாகும்? யார் சொன்னது இது தீட்டுன்னு சொல்லி? முதல்ல தீட்டுக்கான அர்த்தத்தை சொல்ல முடியுமா உங்களால? இயற்கைங்க அது. கடவுளால் படைக்கப்பட்ட இயற்கை அது. ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் வருது வந்து ப்ளீடிங் வருது இயற்கை. எப்படி ஒரு ஆணை கடவுள் படைச்சாரோ பெண்ணை கடவுள் படைச்சாரோ அந்த மாதிரி வந்து பெண்களுக்கான சில விஷயங்களை படைச்சிருக்கும் போது அது வந்து இயற்கை. செயற்கை ஏதாவது வருதா? செயற்கையா படைக்கப்பட்டதா? இயற்கையா வருது தானே. அப்ப அந்த இயற்கையா வரக்கூடிய விஷயத்த நீங்க எப்படி தீட்டுன்னு சொல்லுவீங்க? ஏங்க, காற்று, நீர், நெருப்பு, ஆகாயம், பூமி
பஞ்ச தத்துவங்களும் சிவனுடைய ஆதிக்கத்தில் இருக்குது, சிவனுடைய அம்சத்தில் இருக்குது. உச்சி முதல் உள்ளங்கால் வரை இந்த பஞ்ச தத்துவங்களும் சிவனுடைய ஆதிக்கம். சிவனிடம்தான் இந்த பஞ்ச தத்துவமும் இருக்குது. இது சிவன் நினைச்சார்னா எந்த நேரத்திலையும் எந்த தத்துவத்தையும் நிறுத்துவார். புரியுதுங்களா? எல்லாமே சிவன் கிட்ட தான் இந்த பஞ்ச தத்துவங்களும் இருக்குது. சிவன் படைக்கப்பட்டவை. இயற்கைய நம்ம தீட்டுன்னு சொல்லிடலாமா? சொல்லுங்க. இயற்கையா வர பொருளை தீட்டு நம்ம சொல்லக்கூடாது. இயற்கையா வர பொருளை எல்லாருமே கொச்சப்படுத்தி பேசக்கூடாது. கடவுளால் கொடுக்கப்பட்டவை. இயற்கைக்கு தீட்டு என்பதே கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. இயற்கைக்கு எது தீட்டு? எப்படி தீட்டாகும் சொல்லுங்க. ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் காலங்களில் ப்ளீடிங் வருது. அது கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு இயற்கையான ஒரு விஷயம். அந்த இயற்கையை போயிட்டு நீங்க எல்லாருமே தீட்டுன்னு சொல்றீங்க. எப்படி தீட்டு? கோவிலுக்கு போகக்கூடாது. கோவிலுக்கு போனா தீட்டாம். சாமி என்ன பண்ணிடும்? அது கேட்டா யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க. ஏன் கோயிலுக்கு ப்ளீடிங்கா மாதவிடாய் காலங்களில் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு கேட்டா அதுக்கு அர்த்தம் இல்லை. வேற ஒரு வீட்டுக்கும் போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. எந்த வீட்டுக்கும் போகக்கூடாதான். சாமி குத்தமாயிடமா? அது தீட்டா. சரி, நான் கேட்கிறேன், நீங்க சொல்றீங்களா தீட்டுன்னு? நீங்களே வீட்டில் ஒரு பெண் தானே. அப்ப நீங்க மாதவிடாய் காலங்களில் ப்ளீடிங் வரும்போது நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிறீங்களே, அப்போ சாமி உங்களை கண்ட குத்தாதா? சாமி உங்களை தண்டிக்காதா? சாமி உங்களை கேள்வி கேட்காதா? நீங்க மற்றவர்களை இருக்கும்போது தீட்டுன்னு சொல்றீங்க. அப்போ நீங்க உங்க வீட்டிலே நீங்க இருக்கும்போது வீட்டில் சாமி ரூம் இருக்குது, பூஜை ரூம் இருக்குது. அப்போ அந்த சாமி உங்களை தண்டிக்காதா? சொல்லுங்க. யாருங்க சொன்னது கோயிலுக்கு தீட்டு? ப்ளீடிங் வர காலத்தில் தீட்டுன்னா அந்த மாதவிடாய் காலத்தில் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு யார் உங்களுக்கு சொன்னது? யார் சொன்னா? சொல்றீங்களா? சொல்லுங்க. பிரம்மதேவன் சொன்னாரா? விஷ்ணு சொன்னாரா? சொல்லுங்க. சிவபெருமான் சொன்னாரா? சக்தி சொன்னாங்களா? யார் சொன்னாங்க? ஏங்க, கோவிலே இருக்குதுங்க. பெண்ணுறுப்புக்காக பெண்ணூறு ப்ளீடிங் வரும்போது பெண்ணுறுப்பை வச்சு கோவிலே இருக்கு. அந்த உருவத்துல கோவிலே இருக்கு. நம்ம இந்தியாவில அந்த கோவில் இருக்கு. ஆண் உறுப்புக்காக கோவிலே இருக்கு. பெண் உறுப்புக்காக கோவிலே இருக்கு. அதெல்லாம் நம்ம தீட்டுன்னு சொல்லிடலாமா? சொல்லுங்க. எவ்வளவு புனிதமானது அது? எவ்வளவு புனிதமானது? ஆண் உறுப்பு ஒரு புனிதமானு சொல்றாங்க, பெண் உறுப்பை புனிதமானு சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த புனிதமான அந்த இயற்கையா வரக்கூடிய விஷயத்த நீங்க தீட்டுன்றீங்க. தீட்டுக்கு அர்த்தத்தை கேட்டா அதுக்கு தெரியாதுன்றீங்க. யாரோ சொன்னாங்களாம். சொன்னுங்க. பேரும் தெரியாது, ஊரும் தெரியாது, எதுவுமே தெரியாது. யாராவது ஒருத்தர் சொல்லிட்டா அதை அப்படியே சொல்றீங்களா? அதுக்கு அர்த்தத்தை கேட்டா சொல்ல தெரியாது. தீட்டுக்கு அர்த்தத்தை கேளுங்க. யாராலும் சொல்ல முடியாதுங்க. இயற்கை எப்படிங்க தீட்டாக முடியும்? இயற்கை நீங்க எப்படி பழி சொல்ல முடியும்? அப்படி பார்த்தா இந்த உலகத்துல எல்லாமே தீட்டு தான். 3 நாள் கழிச்சு 5 நாள் கழிச்சு ஒரு பெண்ணை தீட்டுன்னு சொல்றீங்க. கோயில் உள்ள நுழைய விட மாட்டீங்க, மற்ற விஷயங்களை செய்ய விட மாட்டீங்க, ஒரு நல்ல காரியத்துக்கு போக முடியல. சரி, 3 நாள் கழிச்சு அந்த பொண்ணு புனிதமான பொண்ணா? புனிதமாயிடுவாங்களா? சொல்லுங்க. அவங்க அப்ப புனிதமானவங்க. ஆனா மாதவிடாய் காலங்களில் ப்ளீடிங் வரும்போது அவங்க கெட்டவங்க. அவங்கள தள்ளி வைக்கிறது. இது எந்த வகையில நியாயம்? இது யார் சொன்னா? யார் சொன்னா? மக்களே விழிப்புணர்வோடு இருங்க. இத நம்மளை ஏமாத்துறதுக்காக இந்த வேலையை சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளை ஏமாத்துறாங்க. எல்லா காலங்களிலும் எல்லாரும் எல்லா விஷயத்தையும் செய்யலாம். நான் இப்போ சொல்றேன், அது இயற்கை, செயற்கை கிடையாது. இயற்கை எப்போதுமே தீட்டாகாது. அப்படி நீங்க இயற்கை தான் தீட்டுனா எல்லாத்தையும் நீங்க தீட்டுன்னு தான் சொல்லணும். நான் சொல்றேனே, நீங்க இந்த மாதிரிலாம் பேசுறீங்க பாத்தியா, நீங்க தான் தீட்டானவங்க. யாரு தீட்டுன்னு சொல்லி பேசுறீங்களோ நீங்க தான் முதல்ல உங்க வாய் சொற்களால சொல்லும் போது நீங்க தான் முதல்ல தீட்டு. பெண்கள் தீட்டு கிடையாது. மற்ற நேரத்தில் பெண்களோட நீங்க குடும்பம் பண்றீங்கல்ல, பெண்களோட நீங்க ஒன்னா சேர்றீங்கல்ல, பெண்களோட நீங்க எல்லா விஷயத்தையும் பண்றீங்கல்ல, அப்பெல்லாம் பெண்கள் தீட்டு கிடையாது. இயற்கையா வரக்கூடிய விஷயத்த ஒரு மாதவிடாய் காலங்களில் ஒரு ப்ளீடிங் வரும்போது அதை நீங்க தீட்டுன்றீங்க. எப்படி அது தீட்டு? எப்படிங்க தீட்டு? அது போலலாம் ஊரை ஏமாத்துறாங்க.
உலகத்தையே ஏமாத்துறாங்க. மூட நம்பிக்கை நம்பாதீங்க. புரியுதுங்களா? இதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். சாவு, ஒருத்தன் இறந்துட்டானா அவன் அவனுடைய ஆத்மா மேல போயிடுது. அவனோட உயிர் மட்டும்தான், உடம்பு மட்டும்தான் மண்ணுக்கு போகுது. அவன் வெறும் உடம்பு தான். அந்த சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்தாலும் சாவை தொட்டா தீட்டான். அப்புறம் எப்படிதான் சாவுறது? சாவை எப்படிதான் அடக்கலம் பண்றது? சுடுகாட்டுக்கு எப்படிதான் போறது? சுடுகாட்டுல போய் எப்படிதான் வணங்குறது? சொல்லுங்க. இறந்துதான் தீட்டான், அதுவும் தீட்டான். முதல்ல நம்ம வாழும் பத்தியா அந்த வாழும் காலத்துல நம்ம தாங்க தீட்டு. இறந்துட்டாங்க பாருங்க, அவங்க தான் புனிதமானவங்க, தெய்வத்துக்கு உட்பட்டவங்க இறந்தவங்க. நம்ம வாழும் பத்தியா நம்ம மனுஷன், நம்ம தான் தீட்டு. இறந்தவங்க தீட்டு கிடையாது. இதெல்லாம் யார் சொல்றாங்கன்னே தெரியல. எனக்கு ஒண்ணுமே புரியல. யார் கேட்டாலும் விளக்கமா சொல்ல மாட்டேன்றாங்க. எல்லாத்தையும் தீட்டுன்றாங்க, இறந்தவங்களை தீட்டுன்றாங்க. ஒரு பெண்களுக்கு இயற்கையா வரக்கூடிய கடவுளா படைக்கப்பட்ட அந்த மாதவிடாய்க்காரங்கள்ல, அந்த ப்ளீடிங் வர காலங்கள்ல அந்த பெண்களை தீட்டுன்றாங்க. எவ்வளவு பெரிய தப்பு இது! இந்த சமுதாயம் அப்படியே ஒதுக்கி வைக்கிறது. காலகாலமா செஞ்சதை இன்னுமா செய்றீங்க நீங்க? அதே போல இன்னொரு மூட நம்பிக்கை இருக்குது. 6 மணிக்கு மேல ஆச்சுன்னா லைட்டா போட்டா தண்ணி கொடுக்க மாட்டாங்களாம், வத்திப்பட்டி கொடுக்க மாட்டாங்களாம், பால் கொடுக்க மாட்டாங்களாம், கடுகு கொடுக்க மாட்டாங்களாம், பணத்தை கொடுக்க மாட்டாங்களாம். எதுவுமே 6 மணிக்கு மேல லைட் போட்டாலாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்களாம். ஆனா மத்தவங்க கொடுத்தா வாங்கிக்குவாங்களாம். 6 மணிக்கு மேலனா ஒரு வீட்டுல எது கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்களாம். ஆனா 6 மணிக்கு மேல ஆச்சுன்னா இவங்க யாரும் கொடுக்க மாட்டாங்களாம். சரி, 6 மணிக்கு மேல உங்களால கொடுக்க முடியல, லைட் போட்டீங்களா, லைட்டை ஆஃப் பண்ணிட்டு நீங்க கொடுங்க. லைட்டை போட்டுட்டு தானே யாருக்கும் கொடுக்க கூடாது. லைட்டை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு எல்லாருக்கும் 6 மணிக்கு மேல என்ன தேவையோ அதை கொடுங்க. உங்களை யாரும் கேட்க போறது இல்லைல்ல. என்னங்க மூட நம்பிக்கை இந்த உலகத்துல? 6 மணிக்கு மேலனா எதுவும் செய்யக்கூடாது. செவ்வாய்க்கிழமைனா முடி வெட்டக்கூடாது, வெள்ளிக்கிழமைனா முடி வெட்டக்கூடாது. ஏன்? செவ்வாய்க்கிழமை முடி வெட்டினா முடி வளராதா? வெள்ளிக்கிழமை முடி வெட்டினா முடி வளராதா? எவ்வளவு மூட நம்பிக்கைங்க! மூட நம்பிக்கை தயவு செய்து விட்டுருங்க. புரியுதுங்களா? மனுஷனா பாருங்க, மக்களா பாருங்க. தெய்வத்து முன்னாடி எல்லாமே நீங்க சொல்லுங்க. தெய்வம் எல்லாமே பார்த்துக்கோ நமக்காக. அது ஆண் தெய்வமா இருந்தாலும் சரி, பெண் தெய்வமா இருந்தாலும் சரி, நீங்க கும்புற தெய்வத்து மேல பாரத்தை போட்டு எல்லாம் செய்யுங்க. புரியுதுங்களா? இந்த 6 மணிக்கு மேல ஆச்சுன்னா இதை கொடுக்க கூடாது, அதை கொடுக்க கூடாது. 6 மணிக்கு மேல ஆச்சுன்னா நான் பொருள் மட்டும் வாங்கலாம், ஆனா எந்த பொருளும் 6 மணிக்கு மேல கொடுக்க கூடாது. அது என்ன அர்த்தம்னு தெரியல, யார் சொன்னாங்கன்னே தெரியல, எதுக்கு சொன்னாங்கன்னே தெரியல. காரணத்தை கேட்டா யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க. இந்த விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோவை போடுறேன். புரியுதுங்களா? பெண்களை தீட்டுன்னு சொல்றாங்க, சாவை தீட்டுன்றாங்க, 6 மணிக்கு மேல ஆச்சுன்னா எதுவும் கொடுக்க கூடாதுன்றாங்க. இதெல்லாம் செய்யாதீங்க. புரியுதுங்களா? யார் இறந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, அவங்க போங்க, அவங்கள கை விட்டு தூக்குங்க, அவங்களுக்கு உதவி பண்ணுங்க, சுடுகாட்டுக்கு போங்க, அவங்களுக்கு தேவையான செய்யுங்க, எல்லாமே செய்யுங்க. எதுவுமே தீட்டே கிடையாது. எதுவுமே தீட்டு கிடையாதுங்க இந்த உலகத்துல. எல்லாம் இயற்கை தான். இயற்கைக்கு தீட்டே கிடையாது. புரியுதுங்களா? ஆகையால எல்லாருமே சொல்றேன், எல்லா மாதவிடாய் காலங்களில் பெண்கள் நீங்க எதை பத்தியும் நீங்க கவலைப்படாதீங்க. தைரியமா ஆலயத்துக்கு போங்க. ஆலயத்துக்கு போய் நீங்க சாமியை வழிபாடு பண்ணுங்க. யார் வீட்டுக்கு வேணாலும் போங்க, எங்க வேணாலும் பண்ணுங்க, எதை வேணாலும் செய்யுங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. புரியுதுங்களா? எவ்வளவு பேர் எவ்வளவு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. யாருக்காவது கடவுள் ஆயிடுச்சா இருக்காரு? புரியுதுங்களா? யாருன்னா என்ன ஆயிடுச்சா போயிட்டாங்க? யாருமே எதுவுமே கிடையாது. அதெல்லாம் பொய், அதெல்லாம் பித்தலாட்டம். யாரையும் நம்பாதீங்க, மூட நம்பிக்கை. அதே போல 6 மணிக்கு மேல ஆச்சுன்னா லைட்டை போட்டா எதுவும் கொடுக்க கூடாது அப்படிலாம் சொல்லாதீங்க. எல்லாருக்கும் எல்லா உதவி செய்யுங்க. லைட்டு போட்டா என்ன, லைட்டு போடலாம் என்ன, அப்படி லைட்டு போட்டீங்களா லைட்டை ஆஃப் பண்ணிட்டுருங்க. ஆஃப் பண்ணிட்டு எல்லா உதவியும் செய்யுங்க. ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்குலாம் போங்க, எல்லா உதவியும் செய்யுங்க. அதுதான் நன்மையா நடக்கும். புரியுதுங்களா? எதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நல்ல விஷயத்த சொல்றேன். இந்த பாபாஜி சொல்றத கேளுங்க, இந்த சாமியார் சொல்றத கேளுங்க. இந்த குண்டானை பாருங்க, குழம்பு வைக்கிற குண்டா, இந்த தலைமுடி இருக்குது, இதெல்லாம் நீங்க உன்னிப்பா கவனிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். இதெல்லாம் நீங்க பார்த்து செய்யுங்க, பாருங்க. அதே போல எல்லாரும் சரி விழிப்புணர்வோடு இருங்க. புரியுதுங்களா? இதுக்காக தான் வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் பல தகவலை நான் அடுத்த வீடியோ சொல்றேன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பாபா சாமியார். வணக்கம், வணக்கம்,
வணக்கம். இந்து மதத்தை போற்றுவோம், இந்து மதத்தை உயர்த்தி பிடிப்போம். வணக்கம்.